ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா? சரி, 5.1ல ஃபிஃப்த்து சம்மு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர்னு சொல்லியிருக்குடா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர்லாம் நாற்கரத்தின் பரப்பு காண்கன்னு தமிழ் எழுதியிருப்பாங்க. கொஸ்டினை பார்த்துக்க, திருப்பி திருப்பி சேர்த்து சொல்லத்தான் செய்வோம். இதெல்லாம் செய்யாமல் பரிசை போக முடியாதுடா. திருப்பி சொல்லிட்டேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர்னு கொடுத்துருக்கு. 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்கு, 4 முனைகள் உச்சிகள் கொடுத்துருக்கு. இந்த ஒன்று கொடுத்துருக்கு. உடனே இதை எடுத்து செய்யாத, படம் போடணும். சொல்யூஷன் போட்டு படம் வரையணும். படம் வரையணும் அப்படின்னா பிளாட் பண்ணணும். டயக்ராம் போட்டு தான் பென்சிலில் போடு. ஃபஸ்ட்டு 9 -9 -2 எங்கே வரும் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேஷன் தான். அப்ராக்சிமேஷன்னா தோராயமாக அப்படின்னு அர்த்தம். நம்பரை போட்டு எழுதிக்கிட்டு இருக்காத. இதில் 10க்குள்ளே நம்பர் இருக்குது, எழுதிடுவேன். 50 100 மூணாக போட்டுக்கிட்டு இருப்பியா உட்காந்து. அதனால் ஒரு அப்ராக்சிமேஷனாக தூரத்தை பார்த்துக்கோ. -9 இங்கிட்டு வரும், சரிதானே? -2 கீழே வரும். அப்போ இப்படி வச்சுக்கலாமான்னு பாரு. ஒரு அப்ராக்சிமேஷன் தான். -9, -2. அப்புறம் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். டேய், சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்க. சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் -8 -4. கவனமா, இதுக்கு நேரம் எனக்குள்ள இழுத்துருக்க. இதுக்கு நேரம் தானே என்ன சொன்னோம்? -9. அப்போ -8 முன்னாடி தானே வரும். பார்த்துக்க, பின்னாடி போட்டுறக்கூடாது. -8 முன்னாடி வரும், ஆனால் -4 அப்படி யோசிக்கணும். டேய் அப்துல்லா, கவனி, பாயிண்ட்டை தப்பாக குறிச்சிட்டின்னா தப்பு கணக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ 10th உள்ள 9thலாம் கிராஃப் குறிப்பீங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். -9 இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் -8 இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இது -2, அதுக்கு கீழே தான் என்ன இருக்கும்? அப்போ இதுதான் அந்த பாயிண்ட்டு. நீ தான் கொஞ்சம் கவனமாக குறிக்கணும். பார்த்துக்க. அடுத்து 2,2 ரெண்டுமே ப்ளஸ் தான். 2 இங்கே வந்துடும், மேலே 2 வந்துடும். 2,2. அடுத்து 1, -3 +1. இந்த 2க்கு முன்னாடி வரும், +1. -3 இது -4. அப்போ இது இடையில வருமா பாரு. சரிதா சொல்றது? 1, -3 புரியுதான்னு பார்த்துக்கோ. முதல்ல இது புரிஞ்சாதான் தான் கணக்கு செய்ய முடியும். அதுக்கப்புறம் கணக்கு ஈஸி தான், நேற்று செஞ்ச மாதிரி தான். யாரும் புரியலையா அப்படின்னு பாரு. அப்படியே சேர்த்து ஒரு ஃபிகர் வரைஞ்சிரு. அவ்வளோதான். ஏபிசிடி எடுக்கையில் ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். கடிகாரம் இப்படி சுத்தம், இந்த சுத்துறதை பார்த்துக்க. அது கடிகாரம் சுத்துறது இப்படி சுத்தம். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி எதிர் திசையில் சுத்துறது. அப்போ எதிர் திசையில தான் எடுக்கணும். எங்கே வேணாலும் ஏஐ ஸ்டார்ட் பண்ணிக்க. ஏ பி இந்த இருக்கு, சி டி, இதுதான் ஆன்சரு. இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். லெட் அப்படின்னு எடுக்கணும். இனிமேல் நீ செஞ்சிருவ, ஈஸி தான். லெட் ஏ, இதை பார்த்து எடுக்கக்கூடாது, அதைத்தான் எடுக்கணும். இப்போ கணக்கு நம்பர் மாறுது, தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இருக்கு, இங்கே வந்துருச்சு பாருது. அதனால பார்த்துக்கோ. பி -9, -2. சி என்னடா? -8, -4. அடுத்து டி. அவ்வளோதான். எப்பயும் போலவா, எப்பயும் போல நேற்று செஞ்ச மாதிரி தான். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் ஏபிசிடி அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா எழுதுறேன். எனக்குள்ள இடம் பத்தாதுல 1/2 போட்டு x1 y1 x2 y2 3y3 அகைன் இதை எழுதிக்கிறேன். மொத்தம் 4 இருக்கு உச்சி, அதனால 4 பாயிண்ட் எழுதிட்டு அதை எழுதிக்க. அப்புறம் இந்த பாயிண்ட் தூக்கி எழுதிரு. டே, இதுக்கு இடையில உள்ள ஸ்டெப்பு ஸ்கூலில் கேட்டால் எழுதிக்கிங்க. இடையில உள்ள ஸ்டெப்பு எப்படின்னா, இது தேவையில்லை, நான் சொல்லிட்டு தான் எழுதுறேன். சில ஸ்கூலில் எழுதுவாங்க, அதனால சொல்கிறேன். இந்த x1 y2 தெரியுதா சொல்கிறது? ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 மைனஸ். இது ஒரு செட்டு தேவையில்லைன்றேன், பார்த்துக்கோ. ஸ்கூலில் கேட்டால் மனப்பாடம் பண்ணாத, அதுக்காண்டி உனக்கு எழுதி காட்டுறேன். பசங்க மனப்பாடம் பண்ணுவாங்க, அதை மனப்பாடம் பண்ணுறதுலாம் வேலை இல்லை. இதிலிருந்து தான் இது வரும், தெரியுதா? அதனால் எனக்கு தேவையில்லை இது. சில ஸ்கூலில் எழுத மாட்டாங்க, சில பர்டிகுலர் ஸ்கூலில் எழுதினாங்கன்னா அது தகுந்தாப்பில் எழுதிக்கும். இது தேவையில்லை. சரி, 1/2 அப்படியே நம்பர் போட்டுக்க. 2, 2 இதைத்தான் பார்த்து போடணும். -2 -8 -3 2 2. சரியாடா? பொறுமையா நிதானமாக செஞ்சுக்க.
அவ்வளோதான். இனிமேல் ஆன்சர் இருக்கிறது நம்ம திறமை. 1/2 ஹோல் ப்ராக்கெட் ஒரு ப்ராக்கெட். முதல்ல இப்படி மல்டிப்ளை பண்ணணும் இந்த டைரக்ஷனில். அம்புக்குறிலாம் போட்டினா இந்த மைனஸோட சேர்த்துறாமல் போட்டுரு, இல்லைன்னா போட வேணாம் அம்புக்குறிலாம். புரியுதா சொல்கிறது? சும்மா உனக்கு பார்க்க தெரியாதா இது ரெண்டும்? -4 +24 8 3 சார் 24 +2 1 செட்டு முடிஞ்சிச்சு. இங்கிட்டு -18 +16 -4 -6. அவ்வளோதான். ஹோல் ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்க. இது ரெண்டு ஒரு ப்ராக்கெட்டு, அது ரெண்டு ஒரு ப்ராக்கெட்டு, மொத்தமாக ஒரு ப்ராக்கெட். சரியா? பார்த்துக்கோ. 1/2 முதல்ல இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க, மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்படி எழுதிக்க. எப்படி எழுதுறோன்னு அது மாதிரி எழுது, அப்போ தான் புரியும். 1/2. சரி, இப்போ இதில் இது 3 கூட்டு, 3 ப்ளஸ்ஸு, அது 3 ப்ளஸ் தானே. 52ல் 4 கழிச்சிரு. 52ல் 4 கழிச்சுட்டா 48. ஏய் கவனி, இதை கூட்டி இதை கழிச்சிடணும். இப்போ இதை கவனி, அது 68ஆ 62ஆ 62 58 மைனஸ். இதில் என்னென்ன மைனஸ் நம்பர் பார்த்துக்க. இது மைனஸ் நம்பரு, இதுவும் மைனஸ் நம்பரு, இதுவும் மைனஸ் நம்பர். மொத்தமாக கூட்டிக்க. -28 +16 -12. இந்த மைனஸ் இதோட சேர்த்துக்க. அப்போ 58 + 12. அப்போ 1/2 70 அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 35 ஸ்கொயர் யூனிட். சதுர அலகுன்னு தமிழில் எழுதிக்க. சரியா? இதுதான் 5 மார்க். பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும், பார்த்துக்கோ. சரி பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது சொல்கிறேன், கேட்கத்தான் செய்வாங்க. ஒழுங்காக படம் போட்டு பென்சிலில் படம் போடணும், ஒழுங்காக அதை ஏபிசின்னு எடுக்கணும். ஏபிசி எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். ஏபிசிடின்றது எப்படி வேணால் எடுக்கலாம். நான் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு குவார்டரில் எடுக்கிறேன்னா எடு, அப்படியே ரொட்டேட் பண்ணு. இல்லை நீங்கள் 4th எடுக்கலாம், ஆனால் மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் பண்ணணும். ஏபிசிடி அப்படின்னு எடுத்துகிட்டு இதுதான் 5 மார்க். புரியுதான்னு பார். நிதானமாக செஞ்சுக்க, எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி பார்த்துக்கோ, இல்லைன்னா சிரமம். சொல்லிட்டேன், பார்த்துக்க. சரி கவனி, இதில் செகண்ட் சம் இருக்காடா? அதிலே செஞ்சிடும். செகண்ட் சம் சொல்கிறா குட்டி, பாயிண்ட்டை மட்டும் சொல்லு. -9,0 -6 சொன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லு, இல்லை ஒருத்தரும் சொல்லாத, அப்படி இருக்காங்க. ரைட், இதில் ஏபிசின்னு எடுக்காத, கிவன் பாயிண்ட் இதை எடுத்து செய்யக்கூடாது. திருப்பி சொல்லிட்டேன், அப்படியே எடுத்து செஞ்சுக்கூடாத. படம் போட்டு தான் கொண்டு வரணும், டயக்ராம் போட்டு தான் கொண்டு வரணும். பென்சிலில் போட்டுக்க டயக்ராமை. -9,0 -9ன்றது எதில் இருக்குடா? எக்ஸ்னா இந்த ஆக்சஸ். இதில் அங்கிட்டு ப்ளஸ் பகுதி, இங்கிட்டு, அப்போ இதில் தான் வரும். இது மேலே இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். -9, இது ஒரு பாயிண்ட், 0 இங்கே இருக்கும். ரைட். -8,6 -8 எக்ஸில் இந்த இருக்கு -8 +6னா மேலே போகும். அப்போ -9க்கு முன்னாடி -8னா இங்கே +6. -8, +6. புரியுதான்னு பார்த்துக்கோ. -1, -2. -1 இங்கே முன்னாடி வந்துடும், -2 கீழே வந்துடும். தெரியுதான்னு பார்த்துக்க. -1, -2. புரியுதான்னு பாருது. இந்த இடம் -1 எங்கடா வரும்? -2 எங்கே வரும்? முழிக்கிற. அடுத்து -6, -3.
இது -9, இதுக்கு நேரம் -8, இதுக்கு இடையில தான் என்ன வரும், -6 வரும். இதுக்கு கீழே தான் என்ன வரும், -3. புரியுதான்னு பார்த்துக்க வேணா, இது இங்கிட்ட எழுதிக்க -1 -2. பொறுமையாக அந்த பாயிண்ட் மாறுது பாரு, இடம் மாறுது, தெரியுதான்னு பார்த்துக்கோ. இதுக்கு எழுதையில் கவனமாக எழுதிக்க -6 -3. சொல்கிற புரியுதான்னு பாரு, இதுக்கு இடையில வருது, தெரியுதா? அது இது -1க்கு -2, -1க்கு அடுத்தா -2 -3 வரும் இப்படி. அப்போ அந்த -3க்கு நேரம் கீழே, சாரி -6, அதுக்கு கீழே இங்கே என்ன இருக்குது, -2க்கு கீழே என்ன வரும். அதனால் கவனமாக எழுதணும். சேர்க்கையில் பார்த்து சேரு. இந்த சேர்த்துருக்கேன், இந்த சேர்த்துருக்கேன், இந்த சேர்த்து அப்படி சேர்த்துட்டோம், அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. எங்கிட்ட ஒரு சைட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் ABCD, A B C, அவ்வளோதான். இதை அப்படியே ஆன்சரில் எடுத்து கொண்டு வரணும், அவ்வளோதான். லெட்டு A வந்து -8,6, B வந்து C வந்து D வந்து -1, -2. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், சாரி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD. ஃபார்முலா வந்து 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் அதுதான். அப்போ 1/2 பாயிண்ட்டு இந்த இருக்கு, இதை பார்த்து எழுதாங்கிறேன். -8, -6, -9, -0, -6, -3, -1, -8, 6. வெறும் 6 தானே? ரைட். அடுத்து 1/2 கிராஸ் எப்படி, 0, -, +27 +12, மைனஸ் ஆஃப் ஒரு ஆன்சர் இந்த டைரக்ஷன். 56, 54, -54, 0, +3, +6, அவ்வளோதான். 1/2 4 ப்ராக்கெட்டு மைனஸ் ப்ராக்கெட்டு சரி பண்ணிக்க. சரியா? பொறுமையாக நிதானமாக தப்பு வரும் பார்த்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணு, அது செப்பரேட் பண்ணு. 39, 39ல் 6 போச்சுன்னா 33. சரியாடா? மைனஸ் அங்கிட்டு இது ரெண்டையும் மல்டி ஆட் பண்ணிக்கோ, மைனஸில் ஆன்சர் வரும். ஏன்னா இதுதானே பெருசு, -35. மறந்துடாமல், இல்லை தப்பு வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, 33 + 35. அப்போ 1/2 எவ்வளவு அடிச்சுக்கோ, 30 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் அடுத்த கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பாரு, பொறுமையாக செஞ்சுக்க, நிதானமாக இருக்கணும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இது ரெண்டும் ஒரே சம் தானே? சரி.